பங்குச் சந்தையில் முதலீடு செய்யும்போது நாம் வாங்கும் பங்குகள் எங்கே சேமிக்கப்படுகின்றன என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? நாம் பணத்தை வங்கியில் சேமிப்பது போல நமது பங்குகளை டிஜிட்டல் முறையில் பாதுகாக்கும் டிஜிட்டல் வங்கிகள்தான் இந்த NSDL மற்றும் CDSL. 1. NSDL என்றால் என்ன? முதலில் NSDL தேசிய பங்கு பாதுகாப்பு நிறுவனம் நேஷனல் செக்யூரிட்டீஸ் டெபாசிட்டரி லிமிடெட் பற்றி பார்ப்போம். இது இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் மற்றும் மிக முக்கிய பங்கு பாதுகாப்பு நிறுவனம். இது பெரும்பாலும் தேசிய பங்குச்சந்தை NSE உடன் இணைந்து செயல்படுகிறது. நீங்கள் வாங்கும் பங்குகளை இது டிஜிட்டல் முறையில் மிக பாதுகாப்பாக பராமரிக்கிறது. 2. CDSL என்றால் என்ன? அடுத்தது CDSL மத்திய பங்கு பாதுகாப்பு சேவைகள் நிறுவனம் சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் லிமிடெட். இது இந்தியாவின் இரண்டாவது பெரிய பாதுகாப்பு நிறுவனம். இது பெரும்பாலும் மும்பை பங்குச் சந்தையுடன் இணைந்து செயல்படுகிறது. உங்கள் டிமேட் கணக்கை திறந்து பராமரிக்கும் இடைத்தரகர்களின் அதாவது DPகளின் செயல்பாடுகளை இது மிக சரியாக கண்காணிக்கிறது. சுருக்கமாக சொன்னால், உங்கள் பங்குகள் திருடு போகாமலோ அல்லது சேதமடையாமலோ பார்த்துக்கொள்ளும் டிஜிட்டல் பாதுகாவலர்கள்தான் இவர்கள். நீங்கள் எந்த நிறுவனத்தின் மூலம் பங்குகளை வாங்கினாலும் அவை இறுதியில் இந்த 2 இடங்களில்தான் பாதுகாப்பாக இருக்கும். வீடியோ பிடித்திருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.